என்னோட ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட யூடியூப்ல அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கான ஒரு சீக்ரெட்டான மெத்தட பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இப்போ நான் சொல்ல போற இந்த சேம் எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி தான் என்னோட ஒரு சேனல்ல நான் 7 lakhsக்கு மேல earn பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த டெக்னிக்கை வச்சு உங்களால வியூஸ் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வியூஸ்ல இருந்து அதிகமா மணியும் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னால நான் இப்போ உங்ககிட்ட ஒரு வேற லெவல் AI டூல் காமிக்க போறேன். அந்த டூல் உங்களோட வீடியோஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணும். எப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்ல இருக்குது. இதே வீடியோவை ஹிந்தில கேட்டா नमस्ते दोस्तों, आप कैसे हैं? இதே வீடியோவை கொரியன்ல கேட்டா 안녕 친구들, 잘 지내요? இதே வீடியோவை ஜாப்பனீஸ்ல கேட்டா 요미나 genki desu ka? அண்ட் இதே வீடியோவை ஸ்பானிஷ்ல கேட்டா Hola amigos, ¿cómo están? சோ இந்த மாதிரி இந்த ஏஐயால வேற லெவல்ல உங்களோட வீடியோஸை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அடஹரி, இது வேற லெவல்ல இருக்கு, இது எப்படி பண்றதுன்னு எனக்கு சொல்லிடுப்பான்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. இதுல டிரான்ஸ்லேட் வீடியோ நவுன்னு இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க அப்லோட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல கீழ ஒரு யூடியூப் வீடியோ லிங்கோ இல்ல ஒரு ஃபேஸ்புக் லிங்கோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதை கூட இந்த ஏஐயால உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியும். சோ நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டார்கெட் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல இந்த வீடியோவை மாத்தணுமோ அதை சூஸ் பண்ணணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஹிந்தி சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மெயில் வாய்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான நீங்க ஃபீமேல் வாய்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ வந்து டிரான்ஸ்லேட் கிளிக் பண்றேன். சோ அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள். ஒன்ஸ் அந்த ஏஐ டிரான்ஸ்லேட் பண்ணதும் அந்த வீடியோ உங்களால ரொம்பவே ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஹிட்பா பேக் டு ஸ்கூல் ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதால உங்களுக்கு வேற லெவல் கிஃப்ட்ஸும் காத்திருக்கு. சோ அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த ஹிட்பா ஏஐ வீடியோ டிரான்ஸ்லேட்டர் ட்ரை பண்ணுங்க. Thank you ஹிட்பா ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் பார்ட் ஆஃப் தி வீடியோ. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால உங்களுடைய சேனல் அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு நீங்க எதையெல்லாம் பண்ணணும், எதையெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல நீங்க உங்க சேனல்ல வியூஸ் அதிகமா கொண்டு வரதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும்ங்கறத பத்தி பாப்போம். பார்ட் 2ல உங்களுடைய சேனல்ல நீங்க அதிகமா வியூஸ் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க எதையெல்லாம் பண்ணவே கூடாதுங்கறத பத்தி பாப்போம். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, சேனல் ஆப்டிமைசேஷன். உங்க சேனலுடைய வீடியோஸ்க்கு நீங்க அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு உங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். என்ன ஹரி சொல்ற சேனல் ஆப்டிமைசேஷன் அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா உங்க சேனலை நீங்க ப்ராப்பரா செட்டப் பண்ணிருக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி உங்களுடைய சேனலோட டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடுல. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சேனல்ஸ்ல போயிட்டு உங்களுடைய கண்ட்ரி நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். அண்ட் இந்த டேப்ல பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேப். இந்த இடத்துல நீங்க உங்க சேனலுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கீவேர்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது உங்க சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க, அண்ட் தென் நீங்க உங்க சேனல் எதை பத்தினது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க ஒரு ப்ராப்பரான கீவேர்டா ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துல கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு இதுல பேசிக் இன்ஃபோ கீழ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய சேனல் எதை பத்தினது அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்கறத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க இப்படி பண்றதால என்ன பயன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நீங்க பண்றதால யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுடைய சேனல் எதை பத்தினது, நீங்க எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க அண்ட் உங்களுடைய சேனலோட வியூவர்ஸ் யாருங்கறத அந்த அல்காரிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கான கீவேர்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நிச்சயமா அதுக்காக ஒரு வீடியோவை தனியா கிரியேட் பண்றேன். சோ உங்களுடைய சேனல் அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் 2, அப்லோட் சஃபிஷியன்ட் வீடியோஸ். உங்களுடைய சேனலுக்கு அதிகமா வியூஸ் வரணும்னா அதுக்கு முதல்ல உங்களுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கணும். நீங்க சும்மா 2 இல்ல 3 வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணி வச்சிட்டு என்னோட சேனலுக்கு வியூஸ் வரலன்னு சொல்லி ப்ளேம் பண்ணீங்கன்னா நிச்சயமா தப்பு இதுல உங்க மேல தான். சோ அதனால நீங்க கன்சிஸ்டன்ட்டா நிறைய வீடியோஸ் உங்களுடைய சேனல் அப்லோட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுடைய சேனல் நீங்க அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு நீங்க கன்சிஸ்டன்ட்டா அட்லீஸ்ட் 35 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அண்ட் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அப்படி அதுல அப்லோட் பண்ற அந்த எல்லா வீடியோஸுமே ஒரே நிஷுக்குள்ள வரக்கூடிய வீடியோஸா இருக்கணும். அதாவது நீங்க உங்களுடைய சேனல்ல ஒரு நாளைக்கு குக்கிங் வீடியோஸையும் இன்னொரு நாளைக்கு கோஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண கூடாது. இப்போ குக்கிங் சேனல்ல நீங்க குக்கிங் வீடியோஸ் மட்டும் போடுங்க, டெக் சேனல்னா டெக் வீடியோஸ் மட்டும் போடுங்க. ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி போடாதீங்க. இது உங்களுடைய சேனல் அண்ட் வியூவர்ஷிப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எதனால அப்படி சொல்றேன்னா, சப்போஸ் அந்த 35 வீடியோல ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னு வைங்க, அந்த வீடியோட சஜஷன்ல உங்களுடைய வீடியோஸே போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி போகும்போது ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோ ரிலேட்டடா இல்லன்னா உங்களோட ஆடியன்ஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இதனால உங்களுடைய சேனல் அதிகபட்ச வியூஸை லீக் பண்ணும். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரே நிஷுக்குல நீங்க தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. நம்பர் 3, மேக் தம்ப்நெயில்ஸ் வித் குட் CTR. ஆக்சுவலா CTR என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். CTRங்கிறது கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க. இந்த CTR நீங்க எப்படி பார்க்கலாம்னா, உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோல கண்டென்ட் டேப் ஓபன் பண்ணுங்க. அண்ட் தென் அதுல நீங்க எந்த வீடியோ பார்க்க விரும்புறீங்களோ அந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த அனலிட்டிக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ரீச் டேப்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்ப்ரஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்ப்ரஷன் கிளிக் த்ரூ ரேட்னு ஒன்னு இருக்கும். அதாவது இதுதான் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய CTRங்கிறது. இந்த CTRனா ஒண்ணும் இல்ல, எவ்வளவு % ஆஃப் மக்கள் உங்களுடைய வீடியோஸ் உங்களுடைய போன்ல பார்க்கும்போது அதை கிளிக் பண்றாங்கங்கற ஒரு டேட்டா தான். சோ யூடியூப்ல இருக்கிற நிறைய வீடியோஸ்ல ஆவரேஜ் CTR பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% இருக்கு. சோ உங்களுடைய
வீடியோ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க இந்த 6% தாண்டி CTR இருக்கிற மாதிரி உங்களோட தம்ப்நெயில்ஸ் நீங்க டிசைன் பண்ணணும். சரி ஹரி, இந்த CTR ஆல என்ன பயன் இருக்கு, இதனால என்னோட சேனலுக்கு எப்படி வியூஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களோட வீடியோஸ்க்குள்ள நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டு நீங்க எவ்வளவுதான் உங்களோட வீடியோவை பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணி வச்சிருந்தாலும் சரி, உங்களோட வீடியோஸ்க்கான தம்ப்நெயில நீங்க சொதப்பிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ உள்ள எவ்வளவு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா அந்த தம்ப்நெயில் தான் தெரியும். உங்களோட தம்ப்நெயில் நல்லா இல்ல அப்படின்னா அந்த வீடியோ எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த தம்ப்நெயில் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்க போறது கிடையாது. சோ அதனால தான் சொல்றேன், தம்ப்நெயில்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அண்ட் இந்த உலகத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் யூடியூபரான மிஸ்டர் பீஸ் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வீடியோஸ்க்கு ஒரு தம்ப்நெயிலுக்கு அவரு $5,000 to $10,000 வரைக்கும் செலவு பண்றாராம். We probably spend around $5,000 to $10,000 a thumbnail, just making sure we get the right image and it's good. Because like the thumbnail makes a difference between 50 million views or 200 million. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தம்ப்நெயில்ங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயங்கறத. சரி ஹரி, யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ்ல ஆவரேஜா 6% இருக்குன்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு % இருந்தா அது ஒரு நல்ல விஷயம் நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களுடைய தம்ப்நெயிலுடைய CTRs வந்து 8 to 10% மேல இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்போ உங்கள பல பேர் சரி ஹரி நீ இப்படி சொல்ற, ஆனா உன்னோட வீடியோஸ்ல வெறும் 5% தான CTR இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலி ஒரு உண்மை என்னன்னா, யூடியூப் பொறுத்தவரை எப்போதுமே எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு CTRங்கிறது கம்மியா தான் இருக்கும். சோ அதனால நீங்க ஒரு எஜுகேஷனல் வீடியோ மேக் பண்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய CTR அட்லீஸ்ட் 6 to 8% மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், சரி ஹரி இந்த CTR சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி CTR கம்மியா இருக்கிறத பாத்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு தம்ப்நெயிலை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த டெக்னிக்கோட பேர் தம்ப்நெயில் ஸ்வாப் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை நம்ம தமிழ்ல இருக்கிற மதன் கௌரியில இருந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய டாப் யூடியூபர்ஸ் வர எல்லாருமே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. நம்பர் 4, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா ஒண்ணும் இல்ல, உங்களுடைய வீடியோஸ் பார்க்க வர வியூவர்ஸ் எவ்வளவு நேரம் தொடர்ந்து அந்த வீடியோ பார்க்கறாங்கங்கற ஒரு டேட்டாவோட பேர் தான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எக்ஸாக்ட்டா 10 நிமிஷம் டைமிங்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்கன்னு வெச்சுப்போம். இப்போ அந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய வியூவர்ஸ் எல்லாம் அப்ராக்ஸிமேட்டா அந்த வீடியோவை 7 நிமிஷம் வரை பார்க்கறாங்கன்னா உங்களுடைய அந்த வீடியோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் 70% இருக்கும். அதாவது ஆவரேஜ் வாட்ச் டியூரேஷன் வந்து 7 நிமிஷம். சோ இப்படி இருக்கிற இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் உங்களுடைய சேனலுக்கு அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான ரோல்லாம் ப்ளே பண்ணனும்னா, ஒன்ஸ் உங்களுடைய வீடியோக்கு நல்ல CTRம் அதிகமான ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா யூடியூப் அல்காரிதம் உங்களுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கும். சோ இவ்வளவு முக்கியமான இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை நீங்க எப்படி அதிகப்படுத்துறத பத்தி how to get 4000 வாட்சர்ங்கற இந்த வீடியோல நான் ரொம்பவே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு மறக்காதீங்க. நம்பர் 5, யூஸ் ப்ராப்பர் மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டானா என்னன்னு தெரியாதவங்க சொல்றேன். உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், ஆட்டோ ஜெனரேட்டட் சப்டைட்டில்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததோட பேர் தான் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த மெட்டாடேட்டாவை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய வீடியோஸ் எதை பத்தினது அண்ட் உங்களுடைய ஆடியன்ஸ் யாருங்கறத உங்களால யூடியூபோட அல்காரிதம் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். சோ இவ்வளவு முக்கியமான இந்த ஒரு மெட்டாடேட்டாவை நிறைய பேர் தப்பா யூஸ் பண்றாங்க. அதாவது உங்களுடைய வீடியோஸ்க்கு சம்பந்தமே இல்லாத நிறைய டாக்ஸ் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இப்படி நீங்க பண்றது உங்களுடைய சேனல்ல பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான டாக்ஸை நீங்க மிஸ்யூஸ் பண்றதால யூடியூபோட கைட்லைன்ஸ் கீழ உங்களுடைய சேனலுக்கு பெரிய ஆபத்து வரது கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால எப்போதுமே நீங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு வீடியோக்கு ரிலேட்டடான அந்த டாக்ஸை மட்டும் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் அண்ட் டாக் செக்ஷன்ல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம இப்போ உங்களுடைய சேனலுக்கு நீங்க அதிகமா வியூஸ் கொண்டு வரதுக்கு எதையெல்லாம் பண்ணவே கூடாதுங்கறத பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1, டோன்ட் ஷேர் யுவர் வீடியோஸ். இப்போ நீங்க என்ன ஹரி சொல்ற, வீடியோவை ஷேர் பண்ணி தானப்பா அந்த 10-15 வியூஸ் ஆவது வருது, நீ அதையும் கெடுத்துற போலன்னு கேட்கலாம். ஆக்சுவலா நான் சொல்ல வரதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் வீடியோவை ஷேர் பண்ண கூடாதுன்னே சொல்ல வரல, நீங்க தப்பான ஆடியன்ஸ் கிட்ட உங்களுடைய வீடியோஸை ஷேர் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதிகமா கேம் விளையாடக்கூடிய ஆளு அண்ட் அதிகமா யூடியூப்ல கேம் வீடியோஸ் பாக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, சரியா? நீங்க வந்து ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து குக்கிங் பத்தி எதுவுமே தெரியாது, நான் யூடியூப்ல குக்கிங் வீடியோஸும் பார்க்கவே மாட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு, சரி ஹரி என்னோட ஃப்ரெண்ட் தான், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், கண்டிப்பா நம்ம வீடியோ ஷேர் பண்ணணும்னா அந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ என்கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னு வைங்க. சரி நான் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க அனுப்புன அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஒரு 10-15 செகண்ட் பார்த்துட்டு அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துருவேன். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த குக்கிங் வீடியோஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாததால நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னோட ஃப்ரெண்டா போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருவேன். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய பேரோட ஷேர் பண்ணி இப்படி தொடர்ந்து நடக்கும்போது யூடியூப் அல்காரிதம் வந்து குக்கிங்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத நிறைய பேர்கிட்ட உங்களோட வீடியோஸை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணி ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. சோ அதனால உங்க சேனல் டவுன் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. சோ அதனால தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்போதுமே தப்பான ஆடியன்ஸ் கிட்ட இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணாதீங்க. இப்படி நீங்க தப்பான ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட வீடியோஸை ஷேர் பண்றதால அது உங்களுடைய சேனலை க்ரோ பண்றதுக்கு பதிலா உங்களுடைய சேனலை டவுன் பண்ணி விட்டுரும்.
விட்டுரும். நம்பர் 2 டோன்ட் கிளிக் பைட். கிளிக் பைட் என்னன்னு சிம்பிளா சொல்றேன். அதாவது தம்ப்நெயில் ஒன்னு காமிச்சிருப்பாங்க, ஆனா அந்த வீடியோக்குள்ள அது இருக்கவே இருக்காது. சோ இதுக்கு தான் ஜெனரலா கிளிக் பைட்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கிளிக் பைட்டை நீங்க பண்ணவே கூடாது. எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க கிளிக் பைட் பண்றதால அது ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே குறைக்கும். அண்ட் உங்களோட வீடியோஸ்க்கு அதிகமா நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட வீடியோஸ் பார்க்க வர அந்த ஆடியன்ஸ் மத்தியில நீங்க இந்த மாதிரி கிளிக் பைட் பண்றதால நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு உண்மையான வீடியோவே போட்டிருந்தாலும் இதுவும் ஒரு கிளிக் பைட்டா இருக்கும்னு நினைச்சு உங்களோட ஆடியன்ஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே கிளிக் பைட் பண்ணி ஆடியன்ஸோட ட்ரஸ்ட் கூட ப்ளே பண்ணாதீங்க. நம்பர் 3 டோன்ட் பை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்சர்ஸ் வித் மணி. இப்போலாம் என்னால நிறைய ஆட்ஸ் பார்க்க முடியுது. எனக்கு நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க, உங்களுடைய சேனலை மானிடைஸ் பண்ணி விட்டுறேன். எனக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் இவ்வளவு வியூஸ் ஏத்தி விடுறேன், இவ்வளவு லைக்ஸ் ஏத்தி விடுறேன், இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தி விடுறேன்னு இந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டில ஈடுபட்டதை யூடியூப் சைடுல இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்க சேனலையே டெலீட் பண்றது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான குறுக்கு வழியில போறதுக்கு நீங்க எப்போதுமே முயற்சி பண்ணாதீங்க. நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் மூலமா உங்களுடைய சேனலை நீங்க எப்படி ஆர்கானிக்கா ஒரு பைசாவோட செலவு பண்ணாம நேச்சுரலா க்ரோ பண்றதை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுக்கு பதிலா இந்த மாதிரி காசை கொடுத்து உங்க சேனலையும் அழிச்சு நீங்களும் ஏமாந்துடாதீங்க. இப்போ உங்கள நிறைய பேருக்கு ஐயோ ஒரு யூடியூப் சேனல் க்ரோ பண்றது ரொம்பவே ஈஸின்னு நினைச்சேன், ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி உங்களுக்கு தோணி இருந்துச்சுன்னா உங்களுடைய கையில இருக்கிற இந்த மொபைல் போனை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்களால கூட சம்பாதிக்க முடியும். இது எப்படி நீங்களும் பண்றதை பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.